செல்லக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஷூகாவோட 2x2 தாண்டா பார்க்க போகிறோம். 2 month மாதிரி ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரிடா. நானும் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற முடியவே மாட்டேங்குது. போன பாட்டில் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா ஷூகா வந்து அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஷூகா ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி ரூமில் கேமராலாம் செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லும் போது அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே வெளில வந்திருப்பீங்க. அவனை கொஞ்சம் திட்ட கூட முடியாது உங்களால், அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டு அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக டயாங் வர அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அங்கே வீடியோக்கெல்லாம் போகலாம். அப்படியே ரூமில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஷுகா இந்த மாதிரி பண்ண, நீ என்னை ஏமாத்திட்டியா? நீ எவ்வளோ லவ் பண்ணன்னு தெரியுமா? என் அண்ணா அப்பயே சொன்னான், நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு. நான் தான் நம்பவே இல்லை. அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு கேமராலாம் செட் பண்ணி? அப்படியே செம்மையாக அழுதுட்டு இருக்க ஷூகாக்கு அப்படியே உள்ளே போகவே மனசு இருந்திருக்காது. அப்படியே வெளியிலே நின்றுப்பான். போயிட்டல்லடி, என்னை விட்டு போயிட்டல்ல. சத்தியமாக நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லடி. எனக்கு கேவலமாக நினச்சிட்டல்ல. அப்படியே அவன் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கால் பார்க்க உங்களுக்கு ரொம்ப அழுகிய ஆத்திரமாக வருது. ஃபோனையும் தூக்கி போட்டுடுறீங்க. இந்த சவுண்ட் கேட்டு அப்படியே தயாங்க உள்ளே வரான். அவனை நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு, தயாங் நான் ஏமாந்துட்டேன் தயாங். நீ சொன்னல்ல அவன் என்னை யூஸ் பண்ணிக்கிறான்ட்டு. அவன் என்னை யூஸ் பண்ணிக்க தான் பார்த்தான். கேமராலாம் செட் பண்ணி தயாங் நான் ஏமாந்துட்டேன். தயாங் நான் ஏமாந்துட்டேன். அவனை நான் எவ்வளோ லவ் பண்ணேன். அவன் என்னை ஏமாத்திட்டான் தயாங். அவன் என்னை ஏமாத்திட்டான்ட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. சமாதானம் படுத்தவே முடியல. அப்படியே அவனுக்கும் செம்ம அழுக வருது. ஷுகா மேலே அவ்வளோ கோவம் வருது. இங்கே பாருடி, இங்கே பாரு, அழுகாதோயன், இங்கே பாரு, கீழே அப்பா அம்மாலாம் இருக்காங்க. இந்த மாதிரி நீ அழுதுட்டு இருந்தனா அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. நான் சொல்கிறேன்ல, இங்கே வந்து படு, நான் பார்த்துக்கிறேன்டி. ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டான். நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். சாரி தயா. அவன் என்னெல்லாம் பண்ணலான்னு நினச்சான் தெரியுமா? உன்னை அந்த வீடியோலாம் காட்டி என்னென்னமோ சொன்னாங்க. என்னால் தான் எல்லாம். சாரி தயா, என்னை மன்னிச்சிடுவ தானே? அவன் என்னை ஏமாற்றிட்டான். நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? என்னால் திட்ட கூட முடியலை. எனக்கு அழுகையாக வருதுன்ட்டு ரொம்ப இதே மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. வீக்கு அவ்வளோ அழுக வருது. என் தங்கச்சி ஏமாத்திட்டல்லடா, இந்த மாதிரி அவளை அழுக வச்சிட்டல்ல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்ட்டு அப்படியே அவனுக்கு அவ்வளோ கோவம். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் லேப்பில் அவங்கள படுக்க போட்டு அவங்க ஹேரை ரஃபில் பண்ணுறான். அப்படியே நீங்கள் அவன் ஸ்டொமக்கை ஹக் பண்ண மாதிரி அவ்வளோ தேம்பி அழுகிறீங்க. ரொம்ப நேரம் அழுததுனால அப்படியே தூங்கிட்டீங்க. வீணால தான் ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே உங்களுக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு அப்படியே அவனும் அவன் ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கான். என் தங்கச்சி ஏமாத்த அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? அவன் மேலே லவ்வை மட்டும்தான் காட்டினான். சி, நீ இவ்வளோ கேவலமான ஆளான்ட்டு இவனும் இதே மாதிரி திங்க் பண்ணிட்டு போய் படுக்க. தூக்கங்கிறதே கிடையாது தயங் கண்ணில். நீங்கள் அழுதது மட்டும்தான். அவ்வளோ அவனுக்கு பெயினாக இருக்குது. இந்த சைடு ஷூகாக்கு சுத்தமாக முடியலை, அழுகிறான். சத்தியமாக நான் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கவே இல்லடி. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டா. என்னை வேணான்னு விட்டாளா? நீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுடி. உன்னை பிடிக்காம தாண்டி லவ் பண்ண. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லடி. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தையாங்க தாண்டி எனக்கு பிடிக்காது. நான் இவ்வளோ கேவலமான ஆளெல்லாம் இல்லடி. கேமரா அவன் ரூமில் போய் பார்த்தா அவனுக்கு ஃப்ரெண்டுங்க மொபைல் தான் 2-3 இடத்துல உண்மையாகவே ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தவனுக்கு அவ்வளோ டென்ஷன். அந்த ஃபோனெல்லாம் உடச்சி போட்டுட்டு அவனும் உங்களுக்கு கால் ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு ஆகுது. நிறைய மெசேஜ் வச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாளா? என்ன அப்படிப்பட்டவன் இல்லடி. நான் உன் ஷூகாடி. நான் அப்படி செய்வேனா? நீ உயிரடி. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. இதே மாதிரி இவனை பேசிக்கிட்டு அந்த ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அன்றைக்கி நைட்டு ரொம்ப கஷ்டமாக தான் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆகுது ஷூகாவை நீங்கள் காலேஜ் கிளம்பி வந்துடுவீங்கன்ட்டு அவசரமாக காலேஜுக்கு வரான்.
அந்த 3 பேர் நிற்கிறாங்க, அவங்கக்கிட்டேயும் சண்டை போடுறான். அங்கே கேமரா வெயின்னு அவங்கக்கிட்ட சொன்னனா, சுகா நீ அதுக்கு தானே பையனை கூப்பிட்டுட்டு வந்த, நான் அப்படின்னு சொன்னனாடா, அவளை நான் லவ் பண்ணுறேன்டா, அப்படி இருக்கும் போது நான் எப்படிடா அவளை அசிங்கப்படுத்த முடியும், எதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்ட்டு அவங்க 3 பேர்கிட்டே சண்டை போட்டு இருக்க அவனுங்களுக்கு இப்போ தான் புரியுது. டேய், நீ உண்மையாகவே பையனை லவ் பண்ணுறியா? நீ தயங்க பழி வாங்குறதுக்காக தானே இந்த மாதிரி சொன்ன? ஆமாண்டா, அப்போ அந்த மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் நானே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பண்ண வேலையினாலன்ட்டு இவனும் டென்ஷனாக இந்த மாதிரி கத்திட்டு இதுக்கு மேலே பேசினா மட்டும் இவனுங்களுக்கு என்ன புரிய போகுது. ஸோ உங்கள் கிளாஸ் ரூம் வந்து பார்க்குறான். நீங்கள் இல்லவே இல்லை, நீங்கள் அப்படியே தூங்கி எந்திரிக்கிறீங்க. இதே ஞாபகமாக தான் இருக்குது. சுகா நீ என்னை ஏமாத்திட்ட, என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? எனக்கு அழுகையாக வருது. ஏன் அந்த மாதிரி பண்ண? நீ சுகான்னு நினச்சேன். இல்லை, நீ சுகா இல்லை, தயாங்க மட்டும்தான் உனக்கு பழி வாங்கணும். என் லவ் உனக்கு புரியல. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்க, நீங்கள் கீழே வரலன்ட்டு உங்கள் அம்மா மேலே வராங்க. தயங்க சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தெல்லாம். அப்படியே உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்தா ஃபேஸே ஒரு மாதிரி ஆகுது. ஏன் என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? அம்மா எனக்கு தலை வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுன்ட்டு அவங்களே ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. லைட்டாக ஃபீவர் வேற அடிக்குது உங்களுக்கு. ஏன் ஃபீவராக இருக்கு உனக்கு? வாடி ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட எங்கேயுமே வர மாட்டீங்க, அந்த ரூம்லேயே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. தயங்கம் வந்து சமாதானப்படுத்துகிறான். ஆஹா முடியலை. இப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு, ஏன்மா இதை சாப்பிட, அப்போ தான் ஜுரம் போகும். இல்லைப்பா எனக்கு வேணாம். ஏண்டா அழுகுற? என்னாச்சு? அவனுக்கு அந்த பையனுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. அவன் தலையை மட்டும் ஆட்டுறான். இல்லைப்பா, சண்டைலாம் எதுவுமே இல்லை, எனக்கு வேணாம், நான் தனியாக இருக்கணும், எல்லாம் வெளில போங்க. அப்படியே அவங்க அம்மா உங்களை வியடாக பார்க்குறாங்க. நீங்கள் தனியாக இருக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏதோ ப்ராப்ளம்னு நினச்சிக்கிட்டு 3 பேரும் வெளில போயிடுறாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவும் தயங்கிட்ட நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. என்னாச்சுடா அவளுக்கு? இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது, 2 நாளாக அழுதுகிட்டே இருக்கா, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா, என்னதான் அவளுக்கு பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை, அவனுக்கும் அவளுக்கு ஏதாவது சண்டையாக இருக்கும், அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஏன் இந்த அளவுக்கு அந்த பையனை லவ் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் போய் பேசுகிறேன். அப்பா அவசரப்படாதீங்க. இல்லை தையா, என் பொண்ணை இப்படிலாம் என்னால் பார்க்க முடியலை, அவள் எப்படி இருக்கான்னு பார்க்குறல்ல, நாளைக்கு போய் பேசுகிறேன். கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம்ல, அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சவள் தான், அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க அப்பா போய் படுக்க நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சுகா இப்படி பண்ணா, உன்னை நான் ரொம்ப நம்பினேன் தானே, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு இந்த மாதிரிலாம் என்னை அசிங்கப்படுத்தலான்ட்டு? உனக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் நான் உன்னை நம்பினல்ல, இப்படி பண்ண, எதுக்கூட இப்படி பண்ணன்ட்டு. அப்படியே நீங்கள் மொபைலை பார்த்தே அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க கூட நிறைய ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்கல்ல, ஸோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டீங்க. உங்கள் மனசில் அவ்வளோ கோவம் இருக்குது, அவனை எவ்வளோ நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே அதெல்லாம் கோவமாக உங்களுக்கு தான் மாறிடுச்சு. அவன் கான்டாக்டை கூட நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த சைடு ஷூகா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்கள ஃபேக்காலாம் லவ் பண்ணியிருக்க மாட்டான், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லவ் பண்ணியிருப்பான். ஸோ அவனை பழி வாங்கணுன்ட்டு, மற்றபடி எதுவும் இல்லை, ஆனால் லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். 1 வாரமாக அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. நீங்கள் சும்மா சும்மா அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா, பல்லு விளக்குனியான்னு முதற்கொண்டு கேட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த மெசேஜ் சவுண்ட்லாம் இல்லாமல் அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது, அப்படியே ஃபோனையே பார்த்துட்டு இருக்கான். எனக்கு பிடிச்சவளே, என் நெஞ்சில் தீய விதைச்சவளே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தனையில் செதஞ்சு போன, இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமானி மறைஞ்சு போன, முதலொன்ன பார்க்கையில மனசுக்குள்ள மாற்றம் இல்ல, மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகம் நிறைஞ்சு வாழ்ந்தியே, இது காதல்னு தோணவில்லை, கொடுக்கும் காயங்களும் மாறவில்லை, நீ இங்கில்லையே மனம் பெண் உள்ளதே, நான் தனிமை தீயில் துணைய தேடி நோகுறனே.
நீங்க ஒரு வாரம் வரலையா, அவன் ஃப்ரெண்டுங்க மேலாம் கோவம், எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பான் நான் அப்படி பண்ண சொன்னனான்ட்டு. இப்ப யார்கிட்ட போய் கேட்க? எனக்கு தெரியல சீனியர், அவ ஏன் வரலன்ட்டு. ஒருவேளை நான் தயங்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவளுக்கு நீ கால் பண்ணு, என்கிட்ட அந்த ஃபோனை கொடு. என்ன சீனியர்? அவளுக்கு கால் பண்ண. ஸோ யாரும் கால் பண்ண, நீங்கள் எடுக்கவே இல்லை சீனியர். அவள் எடுக்கலை, திரும்பியும் கால் பண்ண. ஸோ அப்படி அவளும் கால் பண்ண, நீங்கள் இப்போ தான் எடுக்கிறீங்க யாரா நினச்சிக்கிட்டு. ஷூகா கிட்ட தான் ஃபோன் இருக்கு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அவன் வாய்ஸ் கேட்ட கையோட கட் பண்ணிட்டு யாரா நம்பரையும் பிளாக் பண்ணிடுறீங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கங்க, ரூம்லேயே இருக்கீங்க, சரியா சாப்பிட்றது கிடையாது. ரொம்ப செல்லமான பொண்ணு தானே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுவீங்க. இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. நீங்கள் அழுதுட்டு இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது உங்கள் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப உங்கள் அம்மாவுக்கு தான். என்ன தானே அவளுக்கு பிரச்சனை? சரியா சாப்பிட வர மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே இருக்கா. ஏன் சிரிச்சு ரொம்ப நாள் ஆகிற மாதிரியே இருக்குது. இந்த பிள்ளைக்கு என்னதான் ஆச்சு? ஒருவேளை நாங்கள் அந்த பையன் வீட்டில் போய் பேசலன்னு கோவமாக இருக்காளா? சொல்லிடுவாளே கோவமாக இருந்தா கூட. நீ ஏண்டி இப்படி இருக்கன்ட்டு அவங்க அம்மா அவங்க ரூமை பார்த்து பேசி அவங்க அப்பாவுக்கு சொல்ல, அவங்க அப்பாவும் இப்போ ஷூகா அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே ஓடிட்டு நிற்க, இந்த தயங் தெரிஞ்சு தயங் வேணாவே வேணாங்கிறான். ஆனால் உங்கள் அப்பா அம்மா கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்க. இப்போ தயங் ரூமுக்கு வரான், நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. தயங் நான் ஏமாந்துட்டேன், அவன் என்னை ஏமாத்திட்டான் தானே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் மறக்க முடியல அவனை. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீ எவ்வளோ சொன்னதான், நான் தான் கேட்கவே இல்லை. அவனை நான் ரொம்ப நம்பிட்டேன், ரொம்ப லவ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு அழுகிறீங்க அவன் மடியில் படுத்துக்கிட்டு. அவனும் அவங்கள எவ்வளோ காம் பண்ணுறான். ஐயன் இங்கே பாடுடி, என்ன பாடு. இல்லை தையா, எனக்கு யாரையுமே பார்க்க பிடிக்கல. ஐயோ என் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, கீழே வாடி, பழைய மாதிரி இருடி. இப்போ என்னாச்சு? அன்னைக்கு தான் ஒன்று அவன் எதுவும் பண்ணல. பண்ணலையா? அவன் என்னை ஏமாத்திட்டான். நீ எவ்வளோ நம்பின, எவ்வளோ லவ் பண்ண. நான் தான் சொன்னலடி, அவன் என்னை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. சரி அதெல்லாம் விடு, நீ நல்லா தானே இருக்க. இங்கே பாரு, உன் லவ்வுக்கு தான் அவன் டிசர்வ் இல்லை. இதுக்கு மேலே நீ அவனை பற்றி நினைக்காத. என்னை பாடுடி. நீங்களும் பார்க்க அவங்க ஃபேஸில் உள்ள டியர்ஸ்லாம் எடுத்து விட்டு அவங்க ஃபோஹில் கிஸ் பண்ணி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அழுகிறது அவனுக்கும் அழுகியாக வருது. ஷூகாவை கொன்னு போல இருக்கு. அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க, கோவமாக இருக்கான்னு தெரிஞ்சு. நீ கோவமாக தானே இருக்க, அவனை எதுவும் பண்ணிடாத. இங்கே பாரு, அவனை நான் லவ் பண்ணியிருக்க, ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாத. அப்படியே அழுக. வீக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். இவளோட லவ் கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல. இவன் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். என் தங்கச்சி இப்படி அழுக வச்சுட்டலன்ட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இப்போ கூட நீங்கள் தயங்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அவனை ஹர்ட் பண்ணிடாதன்ட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்க கொஞ்ச நேரம் காம் பண்ணி எப்படி தூங்க வச்சுட்டு வெளில போயிடுறான். அந்த சைடு ஷூவாவெல்லாம் இருக்க முடியலங்க வீட்டில். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவனை அவ்வளோ தொல்லை பண்ணியிருப்பீங்க. அவனை தேடி நீங்கள் வீட்டு வாசலுக்கெல்லாம் போய் நின்றது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ தெரியலடி, அப்போ தெரியல, எல்லாம் தொல்லையாக நினச்சேன். உன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை நான் பார்த்துட்டு கூட உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு வாரமாக உன் நம்பர்லேருந்து எனக்கு மெசேஜ் வராதான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கலடி, உன்னை லவ் பண்ணடி. ஐயோ உன் அண்ணன் மேலே தான் எனக்கு கோவம், உன் மேலெலாம் இல்லை. லவ் பண்ணண்டி. ஒரு நிமிஷத்தில் எனக்கு கேவலமாக நினச்சிட்டல்ல. அப்படி பண்ணுவேனாண்ணா? நீ சொல்லுவேன் ஏன்னா அப்படி பண்ணுவேனான்ட்டு. அப்படியே அவங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஷுகா என்னப்பா இங்கே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த வரன்ட்டு அவனே கீழே போவ அவங்கள பற்றி சொல்ல ஷுகாக்கு ஒரு சான்ஸ் அகின் கிடைச்ச மாதிரி இருக்கு. பா நீங்கள் என்ன சொன்னீங்க? உன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு. என்ன சொல்கிற? பா எனக்கு ஓகே, எனக்கு டபுள் ஓகே. அப்படியே அவங்க அப்பா அம்மாக்கே ஆச்சரியம். ஏன்னா தயங்கும் இவனுக்கும் சண்டை நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். டேய் நீயா சொல்ற? டேய் ஓகேவா உனக்கு? ஓகேப்பா எனக்கு ஓகே. என்னாச்சு ஷூகா, ஏன் அழுதுருக்க? அப்படியே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு மா நான் கெட்டவனா? என்ன ஷூகா இப்படிலாம் கேட்குற? கெட்டவனானா?
என்னை பாருமா, நான் கெட்டவனா? இப்போ ஏன்டா அழுகுற? அழுகலாமா, அழ வச்சுட்டா என்ன? அவங்க 2 பேருக்கும் புரியலை. என்ன பிரச்சனை உனக்கு? என்னை பார்த்து சொல்லு. நான் கெட்டவனாம்மா? ஆனால் அப்படி சொல்லிட்டு போயிட்டாம்மா நான் கெட்டவன்ட்டு. உனக்கு தெரியும்ல, நான் கோவப்படுவேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த விட மாட்டேன். ஆமா சுகா, இப்போ என்னாச்சு? உன் கை இப்பெல்லாம் நடுங்குது. ஒன்றும் இல்லைம்மா, நான் பண்ணல, எனக்கு தேவைதான். அப்படியே இவனும் புரியாத மாதிரி பேசிட்டு மேலே போயிட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் எவ்வளோ அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைமில் அவன் என்ன செஞ்சுருப்பான்? மொபைலை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம வேஸ்ட்டாக ரீல் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பான். இப்போ தான் புரியுது அவனுக்கு, ஒருத்தவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளை சுற்றி சுற்றி வரும்போது உதாசீனப்படுத்தினா, அவங்க ஒரு நாள் நம்மளை வேணான்ட்டாங்கன்னா அந்த பெயின் எப்படி இருக்கும்? அது அவனுக்கு இப்போதான் நல்லா புரியுது. உங்கள் மொபைல்லேருந்து கால் வந்துடாதான்னு ஏக்கமாக இருக்கா. ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவ. வேணும்னாலும் வேணும், வேணானாலும் வேணாம், அந்த மாதிரி கேரக்டர். ஸோ இப்போ அப்படியே 1 வீக்காக ஆகுது. தயங்க உங்ககிட்ட எவ்வளோ பேசி காலேஜ் வர்ற அளவுக்கு உங்களை மாற்றிட்டான். ஆனால் இப்போ உங்கள் வீட்டு வாசலில் ஷூகா நிற்கிறான். நீங்கள் அவன் வீட்டு வாசலில் எப்படி போய் நின்னீங்க அதே மாதிரி. ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா செஞ்சீங்க? அவனை பார்க்காத மாதிரி தயங்கூட ஏறி போயிட்டீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஆச்சரியம். என்ன அந்த பையன் இங்கே வந்து நிற்கிறான், இவனை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா, இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு வாரமா ஆளே சரி கிடையாது, பையன் அங்கே நிற்கிறான், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா. உங்கள் அம்மாவுக்கு தாங்க ஒன்றும் புரியவே இல்லை. தயங்கூட உங்களை பார்த்து நிற்கிறான் பாருடி. நீ வண்டி எடு, நம்ம காலேஜ் போகலாம், இல்லாட்டி நான் வீட்டுக்கு போகிறேன். சரி, நான் வண்டி எடுக்கிறேன், நீ இவனும் போக. பின்னாடியே வராங்க. நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, திமுறை போறல்ல. நான் ஷூகாடி, என்னையும் அலைய விடுற. என் வானாண்டி, கஷ்டப்படுறான்டின்ட்டு அவனை பின்னாடியே அவங்கள பார்த்துக்கிட்டே வர. நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்காம காலேஜுக்கு போயிட்டீங்க. யாரா எல்லா விஷயத்தையும் சொல்ல? இங்கே பாரு யாரா, அவனை பற்றி நீ என்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல, அவனுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. இப்படியே சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. சுகா வந்து நிற்கிறான் அங்கே கிளாஸ் வாசல்ல. ஐயன், அந்த வாய்ஸை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குது. அழுகிறீங்க உள்ள. அப்படியே கொஞ்ச நேரம் நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. கோவம் மட்டும்தாங்க உங்கள் கண்ணில் இருக்கு. என்ன சீனிய? தனியாக பேசணும், மேலவாடி. என்கிட்ட என்ன சீனியர் பேசணும்? என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்க என் அண்ணன்கிட்டயே சொல்ல வேண்டியது வரும்ன்ட்டு அப்படியே நீங்கள் ஏஞ்சி நீ என்ன அழுதுருவீங்கல்ல. ஸோ அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. சுகா இப்படி பண்ணுற நீ, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் என்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறதில்ல. உன்னை நம்ப மாட்டேன். உன்னை நம்பி இதுக்கு மேலே நான் எங்கேயோ வர மாட்டேன். என் அண்ணனை பழி வாங்குறதுக்காக நீ என்னை என்ன வேணாலும் பண்ணுவ. எனக்கு ஒன்றா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபோட்டோன்னு எடுத்து நீ ஏதாவது பண்ணிட்டனா எங்கள் அப்பா அம்மா என் அண்ணன் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பாங்கல்ல. இதுக்கு மேலே ஒன்று நம்ப மாட்டேன். எனக்கு நீ வேணாம். நான் லவ் பண்ணனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் சுகா, இப்போ வரைக்கும் பிடிக்கும். இருந்தாலும் நீ வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏன் புரியுதில்ல? எனக்கு அவன் வேண்டாம். அவனை ஏமாத்துறான். அவனை லவ்வே பண்ணல, இதான் உண்மை. தயங்க கஷ்டப்படுத்துறதுக்காக அவனை யூஸ் பண்ணிக்கிறான். அது தெரிஞ்சோ நீ இந்த மாதிரி பண்ணாத. அவன் லவ் அதை நீயே வச்சுக்கோ. அவன்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படியே நீங்களும் புலம்பிக்கிட்டே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வர அங்கேயே வாசல்லே நிற்கிறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் அவனை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப இக்னோர் பண்ணுறீங்க. அவனும் விடுற மாதிரி இல்லை, அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தயங்க வர, தயங்க பார்த்த ஷூகா அவனும் நவந்து போயிட்டான். ஏன் என்னாச்சு? ஏன் அழுதுருக்க? இல்லை தயங், நான் அழுகலை. போகலாமா? அவன் உன்னை தொல்லை பண்ணுறானடி, நான் போய் கேட்கட்டுமா? அவன் என்னை எந்த தொல்லையும் பண்ணல. அவன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அவன்கிட்ட நீ சண்டைக்கு போகாத. சாரிடா, கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் சவுண்டாக கேட்குதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெயினில் ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எங்கள் ஸ்ட்ரீட் வழியும் நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ தான் எனக்கும் டைம் கிடைக்கிது இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்கடா, என் வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி வாங்கடா கதைக்குள்ளே போயிடலாம். தயங்கால வேறு எதுவும் சொல்ல முடியல. அப்படியே அவங்க ஃபேஸே பார்க்குறான். அப்படியே ஒரு லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு அவனை ஏதாவது தொல்லை பண்ண என்று சொல்ல, நீங்கள் உங்கள் ஹெட்டை மட்டும் ஆட்டுறீங்க. ஸோ அப்படியே உங்களை கூப்பிட்டுட்டு போகிறான். கேன்டீனில் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க மனசே இல்லை. சுகர் பார்த்துட்டீங்களா? அது மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் வேணான்ட்டு தள்ளி போகிறேன். இவன் ஏன் என்கிட்டயே வரான்? ஒரு வேளை நான் மனசு மாறிட்டேனா? இல்லை, எனக்கு அவன் வேணாம். எனக்கு நீ வேணவே வேணாம். அவன் மேலே இருக்கிற லவ் நான் அவன்கிட்ட காட்ட மாட்டேன். இப்படியே நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க தயங்க அப்படியே உங்களை ஷேக் பண்ணுறான். என்ன தயம், சாப்பிடுடி. இவ்வளோ நேரமாக என்ன திங்க் பண்ணிட்டு இருந்த? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. திரும்பவும் கேட்குறேன், அவனை ஏதாவது தொல்லை பண்ண என்கிட்ட சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அவன்கிட்ட சண்டைக்கு போகாத. அவனை அடிக்க மாட்டே தானே? நீ எனக்கு சத்தியம் பண்ண, நீ அவனை அடிக்கக்கூடாது. சரி, நான் அடிக்க மாட்டேன், அழுகாத, சாப்பிடு. அப்படியே உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி விட அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க. தொண்டையில் இறங்கவே மாட்டேங்குது. அந்த ஒரு சாண்ட்விச் அவ்வளோ பெயினாக இருக்குது. எதார்த்தமாக நீங்கள் அவுட் சைட் பார்க்க அங்கேயும் வந்து நிற்கிறாங்க. அவன் கண்ணில் முன்ன மாதிரி கோவம் எதுவும் இல்லை. நீங்கள் பேசிட மாட்டீங்களான்னு அந்த ஏக்கம் நல்லாவே உங்களுக்கு தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் மெல்ட் ஆகிடுவீங்க போல இருக்கு. டக்குன்னு உங்களுக்கே சென்ஸ் ஆகிட்டு தயங்க எனக்கு போதும், நான் கிளாஸ் போகிறேன்ட்டு ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. டயங்க்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக விட்டாங்க. நீங்கள் தான் பஸ்ஸில் போகலான்ட்டு நடந்து போகிறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். நீங்களும் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் உங்கள் பின்னாடியே வரான். இப்போ நீங்கள் நடக்கிறத நிறுத்திட்டு அப்படியே நீங்கள் சுகர் பார்த்து முளைக்கிறீங்க. அவனும் அப்படியே நிற்கிறான். உங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஐஸை கொஞ்சம் கூட பிளிங்க் பண்ணவும் இல்லை, வேறு சைட் பக்கம் சைட் பண்ணவும் இல்லை. என்ன அவனுக்கு பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடியே வர? அவன்கிட்ட பேசணும், என் கூட வா. என்ன பேச போகிற? பேசினதெல்லாம் போதும், இங்கே பாரு, என் பின்னாடி வராத. அவன்கிட்ட ஒன்று பேசணும். அப்படியே உங்கள் கையை பிடிக்க உங்கள் கையை நகர்த்துக்கிறீங்க. என்னை தொடாத, இங்கே பாரு, என்கிட்ட வராத, எனக்கு ஒன்று பிடிக்கல. அப்படியே சுகருக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னை பார்த்து சொல்ல, உனக்கு என்ன பிடிக்கல? இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கல. நீ என்னை ஏமாத்திட்ட. சத்தியமா இல்லடி, நான் உன்னை ஏமாத்தலை. நீ பாரு, என்னை பாரு. நீங்கள் பார்க்கவே இல்லை, ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அழுகியாக வருது. ரோட்டில் போகிறவங்களாம் உங்கள் 2 பேரையும் பார்க்க நீங்கள் நிறைய கட்டுறீங்க. பின்னாடியே வராங்க. பேசவே கூடாது பேசவே கூடாதுன்ட்டு இதே மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஒரு பஸ்ஸு வரவும் அதுலேயும் ஏறிடுறீங்க. இவனும் பைக்கை ஸ்டாண்ட் போட்டு உங்கள் பின்னாடி பஸ்லேயும் ஏறிடுறான். செம்ம க்ரௌடுங்க. நீங்கள் நிற்கிறீங்க கம்பியை பிடிச்சிக்கிட்டு. உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். அவனோட வார்ம்லாம் உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவங்க கழுத்துக்கிட்ட அவனோட ப்ரீத் என்னென்னமோ பண்ணுது. கண்ணை மூடிக்கிறீங்க. என்கிட்ட வராத, என்னால் திரும்பி ஏமாற முடியாது, எனக்கு வலிக்குது சுகா. நீ என்னை பார்க்குறது பேசுகிறதெல்லாம் நான் மனசு மாறிட்டேன்னா என் அண்ணனை நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இல்லை, நீ எனக்கு வேண்டாம். அப்படியே நீங்கள் இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு கம்பியை எடுக்காமல் பிடிக்க டக்குன்னு சடன் பிரேக் போட பஸ் அப்படியே நீங்கள் அவன் செஸ்ட்லேயே போய் சாஞ்சிக்கிறீங்க. வேணாம் வேணான்ட்டு ஒதுங்கி போகிறீங்க. ஆனால் ஒதுங்க முடியலை. பின் தொடர்றான். ரொம்ப உங்களையே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு நீங்கள் அவனை பார்க்க அந்த பார்வை உங்களை ஏதோ பண்ணுது. அப்படி நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிக்கிட்டு ஓரமாக போய் நிற்க உங்கள் பின்னாடியே வந்து நிற்கிறான். உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்வை கொஞ்சம் கூட அங்கே இங்கே நகர்த்தவே இல்லை. நீங்கள் அவனை பார்க்கவே கூடாதுன்ட்டு எங்கேயே பார்க்குறீங்க. மனசு கேட்குமா? ஆஹா, லவ் பண்ணவனாச்சு, அதை நீங்கள் எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டக்கு டக்குன்னு நீங்களும் அவனை பார்க்க அவன் பார்வை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. அவங்க காதுகிட்ட வந்து சாரியெல்லாம் சொல்லலைங்க. ஏன் சொல்லணும்? அவன் தான் தப்பாக பண்ணா. ஸோ அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, இப்போ ஆல்ரெடி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்டி, மெசேஜ் பண்ணடி, பேசுடி. அப்படியே நீங்கள் உங்கள் காதை பொத்திக்கிறீங்க. பஸ்ஸில் எல்லாருமே உங்கள் 2 பேரும் நடவடிக்கை மட்டும் சரியில்லையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தெரியும் போல இருக்குது லவ்ஸ்குள்ளே ஃபைட்டுன்ட்டு. நீங்கள் அவங்களையும் பார்த்துட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லி கீழே இறங்க உங்கள் பின்னாடியே அப்பயும் வரான். நீங்கள் முன்னாடி போக அவனும் பின்னாடி வரான். ஏதோ பேசிட்டு வரான். காதலையும் வாங்காமல் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. உங்கள் அம்மா சுகா பார்த்து கூப்பிடலாமா வேணாமான்னு தெரியல, என்ன சண்டைனோ தெரியலை.
உங்கள் வீட்டிலேருந்து போய் சுகா வீட்டில் பேசியிருக்காங்கல்ல, இப்போ அந்த பையன் வாசலில் வந்து நிற்கும் போது கூப்பிடாமையா இருக்க முடியும்? என்னதான் இவளுக்கு பிரச்சனை? அந்த பையன் வேணும்னு அழுதா, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? இப்போ நம்ம கூப்பிடலாமா வேணாமா? அப்படியே உங்கள் அம்மாவும் தயங்கிட்டே பார்க்க, அப்படியே நீங்கள் மாடிக்கு போயிட்டு செம்மையாக உட்காந்து அழுகிறீங்க. ஜன்னல் சைட் பார்த்தா அவன் நிற்கிறான். அப்போ உங்களுக்கு என்னென்ன தோணும்? அவனை மன்னிச்சிடலாமா, ஏற்றுக்கலாமா, இந்த மாதிரிலாம் தோணுது. இருந்தாலும் கோவமும் அதிகமாக இருக்குது. டக்குன்னு நீங்கள் விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையன் வந்து நிற்கிறான்னு சொல்ல, அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அப்பாவும் வராரு. சுகா உள்ளே கூப்பிட அவன் மாடியே பார்த்துட்டு இருக்கான். உள்ள வாப்பா. அவன் அதுக்கும் ஒன்றும் சொல்லவே இல்லை, மாடியே பார்த்துட்டு இருக்கான். என்ன கூப்பிடு. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட வர ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கீங்க. என் கதவு தொட. நீங்களும் வந்து கதவு தொடக்குறீங்க. என்ன தானே உனக்கு பிரச்சனை? அந்த பையன் வந்து வாசலில் நிற்கிறான், நீ என்ன மாடியில் வந்து உட்காந்துட்டு இருக்க? அப்போ அந்த பையன் தான் வேணும்ன்ட்டு அப்படி குதிச்சிட்டு இருந்த. பையன் உனக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தயவு செய்து சொல்லு. அந்த பையன் நிற்கிறான் பாரு. அப்பா கூட அவங்க வீட்டில் பேசிட்டாங்க, எல்லாம் ஓகேவா? என்னம்மா அவங்க வீட்டில் அப்பா பேசினாரா? என்ன பேசுனீங்க? நீ தானடி சொன்ன அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு. ஒரு வாரமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்த. அதான் அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட பேசியாச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. இந்த பையன் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானா. அப்படியே உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. என்ன சொன்னா? அதாண்டி இந்த பையனுக்கும் ஓகேவா? இல்லைம்மா எனக்கு வேணாம், இவன் வேணாம். அவ்வளோதாங்க. உங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன சொன்ன? வேணாண்ணா? என்ன வேணாம்? அந்த பையனை லவ் பண்ணுற நீ தானடி சொல்லிட்டு இருந்த. உங்கள் அப்பாவும் பேசிட்டாரு, திடீர்னு வேணாண்ணா? ஐயன், இந்த மாதிரி தயவு செய்து பேசாத. கீழே வா, அந்த பையனை உள்ளவான்னு கூப்பிடு. இல்லைம்மா நான் வரமாட்டேன், எனக்கு அவன் வேணாம்மா. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப செல்லம் கொடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சுட்டோமோன்ட்டு டக்குன்னு கோவத்தில் அடிச்சிடுறாங்க. ஐயன், ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்க முடியும். இப்போ உங்கள் அப்பாவே என்னை அசிங்கப்படுத்துகிறானே, கீழே வா. அப்படியே நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அடி வாங்கியிருக்கீங்க, அதுவும் ஷூகானால. இன்னும் கோவம் வரல. அப்படியே கண்ணுமே பழுத்து போச்சு. கன்னத்திலே கை வச்சுட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதை கீழே வா. இங்கே பாருடி, இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. அப்பா பேசிட்டாங்க, கீழே வா. அந்த பையனை வான்னு கூப்பிடுன்ட்டு அவங்க அம்மா கோவமாக கீழே போயிட்டாங்க. அடித்தாலும் அவங்க அம்மாவுக்கும் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதை காட்டிக்கல. கீழே போயிட்டு சுகா உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்க நீங்கள் அப்படியே தயங்கு ஃபோன் பண்ணி அழுகிறீங்க. என்ன அம்மா அடிச்சிட்டாங்களா? ஆமாவி, நீ வான்ட்டு செம்மையாக நீங்கள் அழுக. அவனை அடித்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ இதோட இந்த பாட்டை வந்து நான் என் பண்ணுறேன். இந்த பாட்டோட ஃபைனல் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸாக இருக்குது. எனக்கே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சோனா நான் வந்து நெக்ஸ்ட் போட்டுடுறேன்டா. வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாடா, பாய் பாய்.